அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், 10th சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதன் அனுபவத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நான் இப்போது அறிமுகப்படுத்த போகும் நபர் மார்க்கெட்டிங் துறையில், குறிப்பாக மெடிக்கல் மார்க்கெட்டிங் துறையில், பார்மஸ்டிக்கல் மார்க்கெட்டிங் துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்து, அதிலும் மிக பிரபலமான ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மஸ்டிக்கல் வேலூர் கம்பெனியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர். கிட்டத்தட்ட 38 ஆண்டு காலம் அனுபவம் கொண்ட நபர். ஜேசிஏயின் தேசிய பயிற்றுனர். தன்னை 1999 ஆண்டு காலம் ஜேசிஏ 2002 மண்டல பயிற்றுனராகவும், 2004 ஜேசிஐ பிரைம் ட்ரெயினராகவும், 2006 நேஷனல் ட்ரெயினராகவும், 2008 சிஎன்டி ட்ரெயினராகவும் பட்டம் பெற்றவர். 2008 ஹெட் ட்ரெயினர், ஜேசிஐ ஹெட் ட்ரெயினர் கிராஜுவேஷன் முடித்தவர். மியூசிக், மூவிஸ், ஸ்போர்ட்ஸ் போன்ற விஷயங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆர்வத்தை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி வருபவர். தன்னுடைய பயிற்சி களத்தில் திரைப்படங்களையும் பாடல்களையும் வைத்து பல புதுமைகளை நிகழ்த்தி வரும் நபர். எல்ஐசி, சிஎன்ஜி, டிஎன்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், பள்ளி, கல்லூரி போன்ற பல நிறுவனங்களில் பயிற்சிகள் எடுத்து வரும் நபர். நிக்கில் ஃபவுண்டேஷனில் கோச், மூத்த பயிற்றுனர். அதன் மூலம் பல்வேறு ஏழை மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பயிற்சி வகுப்பு எடுத்து வரும் நபர். ஸ்பீச் கிராஃப்ட், லேப், கேப் போன்ற ஜேசிஏயின் பயிற்சி வகுப்புகளில் பயிற்றுனர். இவருடைய சிறப்பான தலைப்புகள், இவர் வல்லமை படைக்கும் தலைப்புகள் மோட்டிவேஷன், கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மைண்ட் மேப்பிங், இக்னைட் யுவர் மைண்ட், இப்படி பல தலைப்புகள் மிகச் சிறப்பாக பயிற்சிகள் எடுத்து வரும் நபர். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான ஜேசிஹெச்எஃப் வி ராமசாமி சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி மிகவும் பெருமிதம் கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ வெரி மச் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே, ஒவ்வொரு விளையாட்டா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற விளையாட்டு வந்து பரமபதம். நான் இந்த டைட்டில கொடுத்த உடனே எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மேடம் ஃபோன் பண்ணாங்க. சார், நானும் பரமபதம் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது நான் போடுறது வேற பரமபதம், நீங்க போடுறது வேற பரமபதமா இருக்கும், கவலைப்படாதீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில பரமபதம் அப்படிங்கிற அந்த விளையாட்டு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, எல்லாருமே விளையாடி இருக்கீங்களா இந்த பரமபதம்? விளையாடின அனுபவங்கள் இருக்கா? எஸ் சார், இருக்கு. இந்த வைகுண்ட இன்னைக்கு என்ன தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ரீபரத் மாதிரி இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சினிமா தேட்டர் போயிடுவாங்க. ஒரே டிக்கெட்ல 3 படம் போடுவாங்க. அதுல எம்ஜிஆர், சிவாஜி, இல்லாட்டினா ரஜினி, கமல், விஜய் அப்படின்னு வரும். 3 படத்தையும் பார்த்துட்டு கண்ணெல்லாம் செவக்க செவக்க வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு வயசு மாணவர்கள் ஒரு வயசு குரூப் செய்வாங்க. எங்களை மாதிரி வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல உட்காந்து வச்சுட்டு இந்த பரமபதத்தை விளையாடிட்டே இருப்பாங்க. அது விளையாடிட்டே இருக்கலாம். அது எவ்வளவு பேர் வேணாலும் விளையாடலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட். அந்த பரமபதம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத பார்க்க போறோம் நம்ம இதுல.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இருங்க, என்னோட ஸ்லைடு கடைசி ஸ்லைடுக்கு வந்துருச்சு, ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. பரமபதம்னு ஒரு சினிமா வந்ததுங்க. 2021 படம் ரிலீஸ் ஆச்சு. த்ரிஷா ஆக்ட் பண்ணாங்க. பரமபதம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற பேர்ல. அது வந்து ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி வரும். ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பரமபதம்ங்கிறது வந்து ஒரு பாம்பு, ஏணி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. 2 டைஸ் இருக்கும். அந்த டைஸை வச்சுதான் விளையாடுவாங்க. நான் இப்போ அந்த விளையாட்ட பீக்ஸ் அண்ட் வேலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒண்ணு ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் எழுதினார். அந்த புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸோட கிளப் பண்ணி பாக்குறேன். ஸோ நம்ம இப்ப பார்க்க போறது பீக்ஸ் அண்ட் வேலிஸ் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். அதை வந்து பரமபதத்தோட நான் கிளப் பண்றேன். பரமபதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளையாடுறச்சே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவாங்க. ஏன்னா அவங்க கையில இருக்கிற அந்த டைஸ் இருக்கு பாருங்க, அது போடுறச்சே என்ன நம்பர் வரும்னு யாருக்கும் தெரியாது. அது 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம். அதாவது ஒரு டைஸா இருந்தா 1 இருக்கலாம். 2 டைஸை சேர்த்து போடுறச்சே என்ன நம்பர் வருங்கிறது தெரியாது. ஸோ வாழ்க்கையில அதே மாதிரிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்கேருந்து வருங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த பரமபதம் விளையாட்டுல எவ்வளவு அலர்ட்டா இருக்கோமோ அதே மாதிரி இந்த விளையாட்டு விளையாடுறச்சையும் நம்ம அலர்ட்டா இருக்குங்கிற முதல் விஷயத்த நம்ம அடிப்படையா எடுத்துப்போம். அப்படி பாக்குறச்சே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே மேடு பள்ளங்கள் வந்து மாறி மாறி வரும். எப்பவுமே மேடாவும் இருக்காது, எப்பவுமே பள்ளமாவும் இருக்காது. ஸோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஜெய்சங்கர் ஒரு படத்துல பாடுவார், இரவும் வரும் பகலும் வரும் உறவு ஒன்றுதான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம முழுசா நம்பணும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற கான்ஃபிடன்ஸும் நமக்கு வரணும். எப்பவுமே வந்து லைஃப் வந்து மேலேயே இருந்துட்டு இருக்காது, கீழேயும் வரும். அதனால பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் நமக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, ஆட்டம்னு வந்துட்டா வெற்றி தோல்வி சகஜம். அத நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத முதல் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். Between peaks, there are always valleys. How you manage your valleys determine how soon you reach the next peak. மலையில இருந்து ஒருத்தர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கீழே இருக்கிற விழுந்த இடத்துல இருந்து நம்ம மேல போறதுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சீக்கிரம் மேல போயிடலாம். கீழே விழுந்துட்டோமே, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு உட்காந்துட்டே இருந்தா அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரைட்டருங்க. இவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. 1 மினிட் மேனேஜர்னு ஒன்று எழுதியிருக்காரு. அப்புறம் த ஹூ மூவ்ட் மை சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கெல்லாம் தான் வந்து நான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா என்டிடிஎஸ் ட்ரைனிங் போனப்போ நான் இந்த 1 மினிட் மேனேஜர் புக்கு தான் படிச்சுட்டு போனேன். ஏன்னா அப்ப என்ன ரீசன்னா எனக்கு இங்கிலீஷ் படிக்கணும்னு போர் அடிக்கும். ஒரு சின்ன புக்கா எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அசைன்மெண்ட்டுக்காக நான் 2006ல 1 மினிட் மேனேஜர் புக்கை அழகா எடுத்துட்டு போனேன். அந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்போ டிஃபரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுபவங்களோட எழுதின அந்த புத்தகம். அவரோட புக்கை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பிட்வீன் பீக்ஸ் தேர் ஆர் ஆல்வேஸ் வேலிஸ். அதாவது 2 மலை முகடுகளுக்கு நடுவுல வந்து வேலிஸ் பள்ளமும் இருக்கும். நீங்க பள்ளத்துல இருக்கிறச்சே உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க திரும்ப ஏற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுதுங்க. டு ரீடைன் யுவர் பிளேஸ் அட் டாப், கிளைம் ஃப்ரம் பாட்டம். எப்பவுமே நம்ம கீழே விழுந்துட்டோம்னா திரும்ப கீழே இருந்து தான் ஆரம்பிக்கணுமே தவிர்த்து பாதியில இருந்து ஆரம்பிக்க கூடாது. அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பாதியில இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கிறச்சே ஒரு தடவை மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை வந்து எங்க வீட்டுல எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டான், எங்க அப்பாட்ட சைன் வாங்குறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுல படிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட காமிச்சிட்டான். காமிச்சப்போ எனக்கு கொஞ்சம் அவமானமா இருந்தது. அப்புறம் எங்க அப்பாட்ட போய் சண்டை போட்டு, அப்பா நீ இந்த தடவை சைன் பண்ணிடு, நான் அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் சைன் வாங்க வச்சேன். அந்த அவமானம் என் மனசுல அப்படியே ஒரு மாதிரி இட் வாஸ் ட்ரபிளிங் மீ. அப்புறம் அந்த 22 மார்க் வாங்கின பேப்பரை திரும்ப நானே ரீஒர்க் பண்ணேன். ரீஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. அடுத்த தடவை பரீட்சை எழுதிருச்சு அந்த 22 மார்க்ல இருந்து 100 மார்க் போல 50 மார்க் போனேன். அப்புறம் 75 மார்க்குன்னு போனேன்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போறச்சு என்ன ஆச்சுன்னா, அந்த தோல்விதான் அந்த சப்ஜெக்ட்லயே எனக்கு இன்ட்ரெஸ்ட்ட வந்து உண்டாக்கிச்சுங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. நான் 75 மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க அண்ணன்ட்ட சொல்றேன். "டேய் 22 மார்க் வாங்கினப்போ பேப்பர காமிச்சேலடா. இப்ப இத எடுத்துன்னு போய் காமிடா" அப்படின்னு அவன் சொன்னான். "நோ. நீ 22 மார்க் வாங்கச்சே தான் காமிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும். அத ஒரு தடவ அந்த பேப்பர அங்க காமிச்சாலே உனக்கு வந்து ரோஷம் வந்துரும். நீ நிச்சயமா உன்னுடைய மார்க்க நீ நல்லா மாத்தி வாங்கிப்ப" அப்படிங்கிற தகவல அவன் எனக்கு சொன்னான். ஸோ அதனால கீழேருந்து மேல போறச்ச எப்படி இருந்தாலும் கீழேருந்து தான் மேல போணும். கிடுகிடுகிடுன்னு ஏற வேண்டாம். ஒன் பை ஒன் ஏறணுங்கிறது தான் நமக்கு இந்த 2வது பாயிண்ட் சொல்லுது. டு ரீடெயின் யுவர் பிளேஸ் அட் டாப், கிளைம் ஃப்ரம் தி பாட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா, தேர் இஸ் ஆல்வேஸ் அ லிங்க் பிட்வீன் தீஸ் 2. வெற்றிக்கும் தோல்விக்கும் எப்பவுமே தொடர்பு இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம தோல்விங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த சரியா செய்யல அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு சரியா பிளான் பண்ணாமலும் இருந்திருக்கலாம். அதனால தோத்துருப்போம். சோ அதே வேலைய திரும்ப செய்யறச்சே, இன்னும் கொஞ்சம் கவனமா, இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம திட்டமிட்டோம்னா, நம்மளால சிறப்பா செய்ய முடியும். அதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வேற ஒரு வாசகர் வட்டத்துல நைட் எனக்கு ஃபோன் பண்ணி 5 மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன பேச சொன்னாங்க. "சார், ஃபேஸ் இட்ங்கிற தலைப்புல நீங்க கொஞ்சம் பேசணும்" அப்படின்னாங்க. அப்ப நான் வேலூர்ல இருந்தேன். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. அதனால என்னால சரியா பேச முடியல. மொபைல்ல டேட்டாவ வச்சு வச்சு பேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ அவங்களுக்கே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, "சார் இதே டாபிக்க நீங்க அடுத்த நாள் எடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே டாபிக்க நான் என்ன பண்ணேன், சண்டே அன்னைக்கு எடுத்தேன். சாரி நேத்திக்கு எடுத்தேன். நேத்திக்கு எடுத்தப்போ என்ன பிரச்சனைன்னா, எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா, அவங்களுக்கு முதல் தடவ என்ன சொன்னேனோ, அத தவிர்த்து அடிஷனலா நெறைய இன்ஃபர்மேஷன குடுக்க முடிஞ்சது. அதனால அந்த தோல்விய தோல்வின்னு பார்க்காம, அடுத்த தடவ செய்யறச்ச அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட வந்துட்டோம்னா, நம்மளால நெறைய விஷயங்கள் செய்ய முடியும். டைஸ் போடுறோம் பார்த்தீங்களா? அந்த டைஸ் போடுறச்ச கூட நான் நல்லா ஞாபகம் இருக்கு. "முருகா எனக்கு 1 வரணும், 1 வரணும், 1 வரணும்." ஏன்னா 1 வந்தா ஏணி வரும், மேல போலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பேன். ஆனா நம்ம போடுறச்சே பார்த்தீங்கன்னா, அது வந்து 4ல வந்து நிக்கும். 4ல பார்த்தீங்கன்னா, பாம்பு தலையிலேருந்து இறங்கி திரும்ப கீழ வர மாரி இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க வந்து இந்த சறுக்கு மரத்துல ஏறி கீழ சறுக்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா வந்து திரும்ப ஏற வருவாங்களோ, அந்த சந்தோஷம் தான் நம்ம விளையாட்டுலயும் இந்த விளையாட்டுலயும் நம்ம காமிக்கணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேர் இஸ் ஆல்வேஸ் அ லிங்க் பிட்வீன் தீஸ் 2 அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒன் சீ கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த வேலி, ஒன்லி ஸ்மால் திங்ஸ் ஃப்ரம் த பீக். இது ரொம்ப அருமையான கோட்டுங்க. கீழ இருக்கிறச்சே வந்து நமக்கு நெறைய விஷயங்கள பார்க்கறதுக்கு தோணும். ஆனா மேலேருந்து பார்க்கறச்ச பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள ரொம்ப கொஞ்சமா தான் பார்க்க முடியும். அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எந்த இடத்துல இருக்கியோ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாரி உன்ன மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒன் சீ கிரேட் திங்ஸ் ஃப்ரம் த வேலி. நம்ம பக்கத்துல இருக்கிறோமா, நமக்கு எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுடைய அருமை வந்து நமக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் தெரியாது. அதுக்கு அப்புறமா தான் போவோம். சோ அந்த மாதிரி புயல் பயங்கரமா அடிக்குது சார். சார் வெளிய போயிட்டாருன்னு நெனைக்கிறேன். உள்ள வருவாரு இருங்க. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்து அதனால போயிட்டேன். நான் திரும்ப வந்துட்டேன். 36 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆறாங்க இந்தியா.
அப்போ ரவி சாஸ்திரி கோச்சா இருக்கிறவர் சொல்றாரு, அந்த 36ங்கிறத மனசுல வைங்க, நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த 2 மேட்சஸ்ல இந்தியா பட்டைய கிளப்பிட்டு அந்த சீரீஸே ஜெயிச்சுட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வந்து வாழ்க்கையில வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதாவது பரமபதம் போட்டு பாம்புல இறங்கினதுக்கு அப்புறம் அப்படியே உட்காரக்கூடாது. திரும்ப முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு ஏணியில ஏறுறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம ஈடுபடணுங்கிறது தான் இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லுதுங்க. இவர் தான் இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஸ்பென்சர் ஜான்சன். பீக்ஸ் அண்ட் வேலிஸ்ங்கிற புத்தகத்துல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்லைடு நான் வந்து வேற எங்க இருந்து எடுத்தேன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்ல இருக்கிறச்சு எனக்கு ஒரு ஸ்லைடு கிடைச்சது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிறத பாக்குறோம். நடந்து வாக்கிங் போறவங்களா இருந்தா அது அந்த நடைப்பயிற்சி அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும். அதே மாதிரி அவங்களுக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்துன்னு வச்சுங்களேன், அது பாம்பு தலை டொயின்னு கீழே இறங்கிடுவாங்க. ஸோ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்ச பண்ணிட்டு வருவோம். உதாரணமா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரேவிங் இருந்துட்டே இருக்கும். திருட்டுத்தனம் நிறைய பண்ணுவாங்க. ஏவி மெய்யப்பிச்சுட்டே வந்து என்ன பண்ணுவாராம், இன்சுலின் போட்டு பாராம். இருந்தாலும் வீட்டுல எங்கேயாவது ஸ்வீட் இருந்ததுன்னா அவரே போய் எடுத்து டபக் டபக்குன்னு வாயில போறான். ஸோ அந்த வீக்னஸ்னால அவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க எவ்வளவுதான் வந்து மேல போனாலும் அந்த வீக்னஸ் வந்து அவங்கள கீழே இறக்கிடும். அதுக்காக பாம்ப தாண்டாம நம்மள பேலன்ஸ் பண்ணி மேல எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கறத நான் டாக்டர் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, நிறைய நடங்க அப்படின்றாங்க. சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, நிறைய ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஹெல்த் வந்து இப்பவும் பாக்குறோமே. அவர் வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. he was living his life very happily and he was not living for himself, he was living for others. டாக்டர் சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவரும் அதே தான் சொல்றாரு. எனக்கு 80 வயசு ஆகுது, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் மட்டமா இருந்தாலும் நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணுங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லைட் நமக்கு சொல்லுதுங்க. ஸோ அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்த்த 6 விஷயங்களை பார்க்கிறோம். மலை முகடுகளும், அதாவது சிகரங்களும் பள்ளமும் வந்துட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கும் தொடர்பு உண்டு. Peaks and valleys are keep coming. There is always a link between these two. To retain your spot at the top, climb from the bottom. திரும்ப கீழேந்து இறங்கி வாங்க. 4வது படியிலேருந்து போகாதீங்க, முதல் படியிலேருந்து திரும்ப போங்க. ஏன்னா முதல் படியிலேருந்து போறச்சே நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தப்புகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அப்புறம் எவ்ரி ஃபெயில்யூர் வில் கிவ் குட் லெசன். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுக்கும். கெட் ரிட் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். நம்ம சில முயற்சிகளை வந்து ஈடுபடுறதுக்கு தயங்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, தோத்துட்டா என்ன பண்றது, எல்லாம் ஏதாவது நம்மளை வச்சு செஞ்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இருக்கு. அந்த பயத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து தன்னுடைய முதல் முயற்சியில வந்து எல்லாராலும் வந்து சில பேர் வந்து ரைடே விட்டுருப்பாங்க, நீ எல்லாம் அப்படின்னுட்டு. அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நமக்கு அதுல இருந்த ஈடுபாடு தான். ஸோ எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஈடுபாடோட செஞ்சோம்னா அதுல நமக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதும், அந்த ஈடுபாடு தான் அந்த அதீத ஆர்வம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் வந்து உங்களோட பேஸா இருக்கும். அது மேல நீங்க கட்டக்கூடிய கட்டடம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதா இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லுது. லுக் அட் த டாப் டு கிளைம்ப் அப். அப்படி மலையை அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு அது மேல ஏறணும் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தோட ஏற ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஷோலிங்கர் மலைக்கு போயிருக்கேன். அந்த ஷோலிங்கர் மலைக்கு போறச்சு அவங்க என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஸ்டேட் பேங்க்ல மோகன் ரீஜனல் மேனேஜரா இருந்தார். அவர் ஜேசிஸ்ல ட்ரெயினருங்க. ஒரு கேப்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு பாண்டிச்சேரியில அவர் வந்திருந்தார். அவர் வந்து பைலட்டு, நான் கோ பைலட்டா போயிருந்தேன். அப்ப சொல்லுவாரு, கீழே நான் வந்து அவர் வந்து எவ்ரி சண்டே போவாராம். அந்த ஷோலிங்கர் மலை ஏறச்சே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிப்பாரா. அந்த 25 நிமிஷத்துல மேல போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி மேல போற சமயத்துல ஏதோ தன்னோட மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக சில விஷயங்களை செய்யறச்சு அந்த இயற்கை காட்சிகளையும் ரசிப்பாராம். ஐயோ இப்படி ஏறணுமா, இன்னும் இவ்வளவு தூரம் போகணுமா அப்படிங்கிற எண்ணம் வராம வேற மாதிரி டைவர்ட் பண்ணி நான் ஏறுவேன் அப்படிங்கிறத ஒரு தகவலா சொன்னாரு.
அதே ஷோலிங்கர்ல இன்னொரு நண்பர் எனக்கு சொன்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க, கீழ வந்து குளம் ரெடி பண்றாங்க. அப்போ அ குளத்துக்கு மலையிலேருந்து கல்லு எடுத்துட்டு வர ஒரு சிச்சுவேஷன் இருந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்களாம், யாராவது இங்கேருந்து கீழேருந்து போறவங்க, யார் கல் எடுத்துட்டு போறாங்களோ, அவங்களுக்கு அங்க உடனே சாமி தரிசனம் பண்ற ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்தாங்களாம். ஸோ அப்ப என்னாச்சு, அந்த கற்கள வந்து கீழேருந்து மேல எடுத்துட்டு போறதுக்கும், மேலேருந்து கீழ எடுத்துட்டு வரதுக்கும், அந்த பக்தர்கள அவங்க பயன்படுத்தின அந்த டெக்னிக் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்ம கையில இருக்கக்கூடிய ரிசோர்ஸ வச்சு தான் நம்ம பண்றோம். இந்த டைஸ நம்ம போடுறச்ச கூட, என்ன வ வருதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாரி தான் போடுறோம். நமக்கு 1 வந்ததுன்னா 1 வச்சுன்னு போணும். 2 வந்ததுன்னா 2 வச்சுன்னு போணும். ஸோ இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸ்ல தான் நம்ம வந்து வி ஆர் பிளேயிங் இட் இல்லையா? ஸோ அப்ப அந்த மாரி ப்ளே பண்றச்சே நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடன்ஸ வச்சு நம்ம சில விஷயங்கள செஞ்சோம்னா, நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும். எவ்ரி ஃபெயில்யூர் வில் கிவ் அ குட் லெசன் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் பார்க்கறது என்னன்னா, ஒரு நெறைய திரைப்பட இயக்குனர்கள் வந்து சில படங்கள் வந்து சறுக்கிருச்சுன்னு வச்சுக்கங்க, அவங்க அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க திரும்ப வந்து ஃபீனிக்ஸ் பேர்ட் மாரி வருவாங்க பாருங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா நாம பார்க்குறேன். ஏன்னா, வெற்றி, தோல்வி ஒரு வாழ்க்கையில வர்றது சகஜம். ஆனா, அந்த தோல்வி வந்து நம்மள வந்து அப்படியே உட்காத்தி வச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி ஜெயிக்கணுங்கிற இந்த பேசிக் பிரின்சிபிள தான் இந்த பரமபதம்ங்கிற விளையாட்டு சொல்லுது. விளையாடுறச்சே நம்ம தோத்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு கூட அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா, வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய சில முயற்சிகள்ல நம்ம தோத்துட்டோம்னா, ரொம்ப உட்கார்ந்துடுறோம் பாருங்க. அந்த வகையில இந்த தலைப்பு குடுத்த அதாவது லைஃப் இஸ் அ கேம் அப்படின்னு தலைப்பு குடுத்த நற்புணரி நிறுவனர் நம்ம குமரேசன் சாருக்கு நன்றிய சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொரு விஷயமும் சொல்றச்சே, லைஃப் இஸ் அ சாங் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள பார்த்தோம். இப்ப லைஃப் இஸ் அ கேம்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்ல நம்மளோட விஷயங்கள சொல்லிட்டு வரோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வகையில பீக்ஸ் அண்ட் வேலிஸ் அப்படிங்கிறது பரமபதத்துல நம்ம விளையாடுறச்சே வரக்கூடிய ஏணியும் பாம்பும் மாரி தான். ஸோ 2த்துக்கும் தொடர்பு இருக்கு. நம்ம விளையாடுவோம். கீழ விழுந்துட்டோமா, திரும்ப ஏறி மேல போவோம். அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டோட நம்ம திங்க் பண்ணி நம்ம சில விஷயங்கள செய்யறச்சு, நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள் கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கும். அப்படிங்கிற இந்த தகவலோட இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். ஐ அம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டூ சேர்மன். தேங்க் யூ சேர்மன். தேங்க் யூ சார். ரொம்ப அருமையான டாபிக்ல நெறைய கருத்துக்கள வழங்குனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் வழங்குறவங்க உங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நெறைய புதிய நபர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்க குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பரத் சார், உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். Hello, sir. குட் Hello, மார்னிங். ma'am, and everyone. Good morning. பரமசிவன் கழுத்தில் இந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பரமபதம் கேட்கும்போது. ஏன்னா, சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு இதுலயும் இருக்கு. அதை ஏறுறதுக்கும் சரி, சறுக்கிறதுக்கும் சரி, அது ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு. நம்ம வெற்றி தோல்விய கரெக்ட்டா நம்ம சம அளவுல நம்ம வச்சிருக்கோமா, அது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றோங்கிறத பரமபதம் நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கு. அத சார் இன்னொரு புக்கோடைய அடிப்படையில சேர்த்து நம்மளுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள தகவல சொல்லியிருக்காங்க. இந்த அழகான காலை வேளையில இந்த அரும்பெரும் தகவல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ சோ மச். நன்றி பரத் சார். அல்ஃபா சின்னராஜ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்க வழங்கலாம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். ராமசாமி சார், மனக்கண்ணை திறந்திருக்கீங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே. மனக்கண்ணை திறந்திருக்கீங்க. பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ், ஏற்ற இறக்கங்கள் உள்ள ரொம்ப ஆழமா உள்ள போயிருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் நீங்க கேட்டு பார்த்து படித்து உணர்ந்த விஷயங்களை அப்படியே அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. புலரிக்கு நன்றி. குமரேசனுக்கு நன்றி. மேப் இஸ் நாட் எ டெரிட்டரி. வரைபடங்கள் உண்மையானவை அல்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நட்புலரி எனக்கு ஏதோ பேசுறாங்க, ஏதோ செய்யறாங்க. எனக்கு வந்து இந்த ஆன்லைன்ல பேசுறது பார்க்கறது வந்து ஆக்சுவலா அலர்ஜி. இன்னைக்கு அந்த அலர்ஜியை நான் தூக்கி ஓரம் வச்சிடறேன்.
ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. அதே நன்றி மாதிரி சார். ஸ்ரீபரத் என்னுடைய மகன் தான். அவரை ஒரு வாரத்துக்கு மேல சந்திக்கும் போது நட்புணர்வை பத்தி ரொம்ப அதிகமா பேசிட்டே இருந்தாரு. ஏன் அந்த தம்பி அங்கிருந்து எடுக்கிறாரு நிறைய விஷயங்கள், ஏன் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிட்டேன். நட்புணர்வைக்கு நன்றி. இங்க யார் யார் இருக்கீங்க, என்ன பேரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு நான் உணர்றேன். ஸ்ரீபரத்னால, குமரேசனால நான் அதை உணர்றேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளர்க வெல்க, மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் சின்ன ராஜா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ நன்றி. சார். தேங்க்யூ. பிரபாகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார், உண்மையிலேயே சூப்பரான ப்ரோக்ராம் சார். நீங்க சொன்ன 2 பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து, நீங்க 1 மினிட் மேனேஜர். நானுமே இது மாதிரி உங்கள மாதிரி தான் ஒரு சின்னதா ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். அது மாதிரி வந்து நீங்க இன்னைக்கு காமிச்ச அந்த பரமபதம், ஒருத்தவங்க வந்து கீழே போனாலும் மறுபடியும் வந்து எப்படி ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு எழுந்து வரணுன்றதோ இந்த ஒரு கேம் வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்பவே சிறப்பாக இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள். நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, நன்றி சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புணரிக்கு காலை வணக்கம். புயல் அடிக்கும் போது கூட நட்புணரியின் இணைந்து ராமசாமி சார் மிக சிறப்பான பரமபதத்தை அதாவது வாழ்க்கையின் தத்துவத்தையும் பரமபதத்தையும் ஒன்றாக இணைத்து அவர் இன்று கூறிய விதம் சிறப்பு. என்ன இருந்தால் ராமசாமி சாருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இன்று 2 நாட்களாக எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று இங்கே 60 கிலோமீட்டரில் புயல் அடிக்குது. அப்படி இருந்து இன்னைக்கு சிக்னல் கிடைக்குது சொன்னால் அவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆண்டவனுடைய நியதி மிக சிறப்பு சார். பரமபதத்தை நானும் அந்த ஏணியின் வழியாக ஏறி பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, நன்றி சார். ஏவிஆர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். நல்ல இருட்டுல, பவர் கட்ல, நெட் கனெக்டிவிட்டி இல்லாம மொபைல் வச்சு சமாளிச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா நான் என்னுடைய விசிபிளா என்னுடைய முகத்தை காட்டல நீங்க முதல்ல, ஏன்னா ரொம்ப இருட்டுல இருக்கேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. ராமசாமி சாருடைய ப்ரோக்ராம்னால நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சிரமத்தையும் மீறி வந்துட்டேன். நல்ல அருமையான ப்ரோக்ராம். பிக்ஸ் அண்ட் வேல்யூஸ்ங்கிற புத்தகத்தை லிங்க் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை சேர்த்து மிக அருமையா சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி பீக்ஸ்ல இருந்து சின்ன சின்னதெல்லாம் பார்க்கலாம், வேலியில இருந்து பெருசெல்லாம் பார்க்கலாம். பீக்கும் வேலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட், இன்டர் கனெக்டட், தனித்தனியா பார்க்க கூடாது. வாழ்க்கையில பீக்ஸும் வேலையும் மாறி மாறி வரும். இரண்டையும் ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். மிக அருமையான ஒரு செய்தி. இன்ஃபேக்ட் பரமபதம் வந்து நம்முடைய பிலாசபியை காட்டுது, பாரம்பரிய தத்துவத்தை காட்டுகிறது. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொழிந்தார் மாட்டுங்கிற குரலும், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத மனதில் வைத்துக் கொண்டு இரு வினைகளையும் கடந்து பிறவி பெருங்கடலை கடந்தால் பரமபதத்தை அடையலாம். அதாவது பரமபதம்னா இறைவனடியை அடையலாம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இந்த பரமபதத்தை பெரியவர்கள் நமக்கு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசி என்றோ அல்லது சிவராத்திரி என்றோ அல்லது கிருஷ்ண ஜெயந்தி என்றாவது விளையாடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். ஸோ இது வந்து ஒரு விளையாட்டாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் வாழ்க்கையின் தத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய மிக அருமையான ஒரு விளையாட்டு. அதனால அதை அழகா அந்த பிக்ஸ் அண்ட் வேல்யூஸ் புத்தகத்தோட இணைத்து மிக அருமையாக சொல்லியிருக்கும் திரு ராமசாமி சார் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி, நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே சார், இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப அருமையான ஒரு தகவலை லைஃப் இஸ் கேம்ல வந்து நீங்க பரமபதத்தை எடுத்து நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இந்த தளத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் நாங்க இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். தேங்க்யூ.
நன்றி மேடம். வணக்கம் தேங்க்யூ. மேடம். தேங்க்யூ. இந்த நாள் வாழ்த்துக்கள்.